நடிகர்களுக்கு கூடும் கூட்டம் எல்லாம் வாக்காக மாறியிருந்தால் தாம் பரப்புரை செய்தவர்கள்தான் வெற்றி பெற்றிருந்திருப்பார்கள் என கூறியுள்ள பாஜக பொதுக்குழு உறுப்பினர் சரத்குமார், விஜயுடன் பாஜக கூட்டணி வைக்காது என தெரிவித்துள்ளார். எனக்கு ஒரே கஷ்டமா 1996ஆம் ஆண்டு இந்த மாதிரி மொபைல் போன்ஸ் அதிகமாக கிடையாது. அப்போ எனக்கு கூட்டத்தெல்லாம் நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்பு பலருக்கும் கிடைத்திருக்காது. அபரீதமான கூட்டங்கள் வந்திருக்கு. அதுக்கு பிறகு பலமுறை பல பிரச்சாரங்கள் நான் சேர்ந்து இயக்கத்திற்காக பிரச்சாரம் செய்யும் போதும் அதை விட பிரம்மாண்டமான கூட்டத்தை பார்த்திருக்கின்றேன். ஆனால் கூட்டங்கள் வருவதெல்லாம் வாக்காக மாறியிருந்தால் ஒவ்வொரு முறையும் நான் பிரச்சாரம் செய்த கட்சி தான் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அப்படிலாம் நடக்கல. ஸோ கிரவுட் வில் கம். யாரு கணக்கு வரும். நாளைக்கு ரஜினி சார் போனால் இதோட பெரிய கூட்டம் வரும். அஜித்குமார் போனால் அதோட பெரிய கூட்டம் வரும். கூட்டம் வரதான் செய்யும். நடிகரை தெருவிலை பார்க்காதவர்கள். நான் அடிக்கடி போறேன். என்னைக்கே பார்க்க இவ்வளவு பெரிய கூட்டம் வந்துச்சுன்னா, என்றுமே மக்களை சந்திக்காதவர்கள் செல்லும் போது எவ்வளவு பெரிய கூட்டம் வரும். அது கூட்டம் வருது நியாயம் தானே. அது கூட்டம் வராட்டி தான் அவர் கவலை பண்ணும். விஜய் கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாரு விஜய் எந்த கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு யார் சொன்னா? வாய்ப்பு இருக்குதா? அவர் தான் முதலமைச்சர் ஆகணும்னு புதுக்குழுவே சொல்லிட்டாருங்க. அப்புறம் மற்றவங்களாம் இவருக்கு கீழே இருப்பாங்களா? எப்படி இருப்பாங்க? என்ன கருத்து கேட்டால் நிச்சயமா யாரும் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி விஜயோட கூட்டணி வைக்க மாட்டாங்க.